Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் நார்த் இந்தியா சைடுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நம்ம சின்ன வயசுல லாக்டோக்கிங் சாப்பிட்டுப்போம்ல, அதே டேஸ்ட்ல தான் இது இருக்கும். இந்த ஸ்வீட் சோஹன் ஹல்வான்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம சாக்லேட் சாக்லேட்னு கூட சொல்லலாம். சாக்லேட்டுன்னு அது இதுன்னு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டு நம்ம கடையில் வாங்கினோன்னா 700 ருபீஸ்லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் ஆகும். ஆனால் நம்ம ஒரு 50 ருபீஸ் இருந்தாலே போதும், சும்மா சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இப்போ வாங்க அதிக செலவில்லாமல் 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 US டீ கப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் இல்லைனா நெய் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ கப்புக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன சின்னதாக சில்வர் பவுல்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நட்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த டம்ளரில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு பாதாம் ரொம்ப பிடிக்கும். அது கூடவே பாதாமை பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம செய்கிற ஸ்வீட்டை டீமோல்டு பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ்னால் அது நம்ம கேரமல் செய்கிற ஸ்டேஜ் தான். இப்போ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் நெய்யும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருங்க. சர்க்கரை அதுவாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சர்க்கரையோட கலரும் மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான சாக்லேட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ண ஆரம்பித்தோம்னா கேரமலோட கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவும் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமலோட ஹீட்லேயே அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையெடுக்காமல் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா கேரமல் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேராத மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹல்வா அப்படின்னு நினச்ச உடனே வாயில் வச்ச உடனே கரையிற ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிங்களா? இல்லைங்க, இது நம்ம முழுக்க கேரமலில் செய்கிறனால இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதுதான் இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நமக்கு தேவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க டீ கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டீ கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க போதும். சாக்லேட் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை கடிச்சு சாப்பிட்ற கஷ்டம். ஸோ கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. கப்பில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நட்ஸை தூவி அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். இந்த ஹல்வா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம்ல லாக்டோக்கிங், அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஆனால் இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப அவசரமாக நம்ம செய்யணும். ஏன்னா கேரமலில் செய்கிறனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் செய்யணும். ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். டம்ளர் இந்த மாதிரி கட் பண்ணி ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி எடுத்தாலே போதும். ஸ்வீட்டு சூப்பராக வந்துருச்சு. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பரான சோகன் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அழகான ஷேப்பில் அட்டகாசமான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே நம்ம வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்டை ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ஸ்வீட்டை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு இல்லைன்னா நம்ம யார் வீட்டுக்காச்சும் கெஸ்ட்டாக போகிறோன்னா கூட இந்த ஸ்வீட்டை ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.